நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மேஜர் சப்ஜெக்ட்ல யூனிட் 2 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த யூனிட் 2ல இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் பார்க்க போறோம். அது என்ன கொஸ்டின், அதை நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சு வச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அது பாத்தீங்கன்னா நமக்கு டைம் வந்து கம்மியா இருக்கு. ஸோ நான் புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து நான் நோட்ஸ் அனுப்பிச்சிட்டு நீங்க எப்படி படிக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு நான் சொல்லிடுவேன். அதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம எல்லா சப்ஜெக்டும் படிச்சிடலாம். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம், இன்னைக்கு என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இணைப்பு பாடம். நல்லா கவனிச்சுங்க. இந்த யூனிட்டை பொறுத்தளவுக்கு நுண்ணிலை கற்பித்தல், அடுத்து இந்த இணைப்பு பாடம், மூணாவது பாடத்திட்டம் லெசன் பிளான் ஒன்று இருக்கு. இந்த மூணுல இருந்து கண்டிப்பா 2 கொஸ்டின், ஒன்னு நுண்ணிலை கற்பித்தல் கேட்பாங்க, இல்ல பாடத்திட்டம் கேட்பாங்க, இல்லைன்னா இணைப்பு பாடம் இன்னைக்கு நடத்த போறது இந்த இணைப்பு பாடம். இதுல இருந்து கண்டிப்பா எல்லா மேஜர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 2 கொஸ்டின் உறுதியா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதாவது நுண்ணிலை கற்பித்தல், அடுத்து பாடத்திட்டம், அடுத்து நடத்த போறது அடுத்த கிளாஸ்ல, அடுத்து பாடத்திட்டம், இந்த 2ல இருந்து நீங்களா ஓனா ஒண்ணு கிரியேட் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு. அதை நான் அடுத்த கிளாஸ்ல நடத்துறேன். அந்த 2மே நீங்களா எழுதுற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த இணைப்பு பாடம் வந்து தியரியா கேட்கறதுக்கான உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா இந்த 3ம் இருந்தால்தான், இந்த 3ம் ஒரு மாணவர்களுக்கு தெரிஞ்சாதான் நம்ம கிளாஸ்ல நம்ம ட்ரைனிங் போகும்போது கிளாஸ்ல போய் கிளாஸ் எடுக்க முடியும். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்க. இந்த இணைப்பு பாடத்தை நடத்துறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில விஷயம்லாம் உங்களுக்கு தெரியணும். அதை சில எக்ஸாம்பிள் கூட சொல்லிட்டேன்னா இது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இணைப்பு பாடம் என்னன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். கிளாஸை நல்லா கவனிச்சிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். நீங்க கிளாஸை கவனிச்சு வச்சு உங்களால் எழுத முடியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க இணைப்பு பாடம். இதுல பாருங்க, நுண்ணிலை கற்பித்தலில் ஒவ்வொரு திறனையும் தனித்தனியாக எடுத்துக்கொண்டு பயிற்சி ஆசிரியருக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதுக்கு முன்னாடி படிச்சோம் நுண்ணிலை கற்பித்தல் 9 திறன்கள் இருக்கு. நான் முக்கியமான திறன்கள் லாஸ்ட்ல எல்லா கிளாஸ் நடந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸ் எல்லாம் நம்மளுடைய சேனல் பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அது இருக்கும். ஒவ்வொரு திறனையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்லியிருந்தேன். இப்படி ஒவ்வொரு திறன்களையும் உங்க கல்லூரி பேராசிரியர் உங்களுக்கு பயிற்சி கொடுப்பாரு. அதை நீங்க கவனிச்சுட்டு நீங்க அடுத்து பயிற்சி பண்ணணும். அது வந்து ஒவ்வொரு திறனும், இப்ப கரும்பறை திறனா அதுல தேர்ச்சி பெற்ற பிறகுனா அடுத்த திறன் போகணும். வலுவூட்டிகளை பயன்படுத்தும் திறனா அதை தேர்ச்சி பெற்ற பிறகு அடுத்த திறனும், பாடம் முடிக்கும் திறனா அதை தெரிச்சு விடணும் அடுத்து. இப்படி ஒவ்வொரு திறனும் தனித்தனியா பயிற்சி பெறுறது வந்து நுண்ணிலை கற்பித்தல். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? ஓகே, அதான் சொல்றாங்க. நுண்ணிலை கற்பித்தலில் ஒவ்வொரு திறனையும் தனித்தனியாக எடுத்துக்கொண்டு பயிற்சி ஆசிரியருக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இவ்வாறு தனித்தனியாக பயிற்சி செய்யப்பட்ட திறன்கள் வகுப்பு கற்பித்தலில் ஒன்று சேர்க்கப்படுகின்றன. இப்படி எல்லா திறன்களையும் பயன்படுத்தி தேர்ச்சி பெற்ற பிறகுதான் வகுப்பு கற்பித்தல்கள் போகணும்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, நுண்ணிலை கற்பித்தலில் பாட கருத்தை விட கற்பித்தல் திறனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. உங்களுக்கு தெரியும் நுண்ணிலை கற்பித்தல் எப்படி போட பயன்படுத்துறோம், எப்படி ஒரு பாடத்தை தொடங்குறோம், எப்படி ஒரு பாடத்தை முடிக்கிறோம், அந்த திறனுக்கு தான் முக்கியத்துவம், பாட கருத்துக்கு கிடையாது. இது நுண்ணிலை கற்பித்தல். அடுத்து பாருங்க, முக்கியமா பாருங்க, இணைப்பு பாடத்தில் சிறிய பாடப்பகுதியை, நல்லா கொஞ்சீங்களா, சிறிய பாடப்பகுதியை எடுத்துக்கொண்டு பாட கருத்துக்கும் 3 அல்லது 4 கற்பித்தல் திறன்களுக்கும் முக்கியத்துவம் அளித்து. நுண்ணிலை கற்பித்தல் வந்து ஏதாவது ஒரு டைம்ல ஒரு திறனை தான் பயன்படுத்துறோம். ஆனா இணைப்பு பாடத்துல அவங்க சொல்லிருக்காங்க பாத்தீங்களா, 3 அல்லது 4 கற்பித்தல் திறன்கள், 3ல 4 கற்பித்தல் திறன்கள். இப்ப என்னன்னா, இப்போ இதை முடிச்சுக்கிற இடத்துல எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. திறன்களுக்கு முக்கியத்துவம் அளித்து பாடம் தயாரித்து 10 முதல் 15 மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். சரிங்களா? இப்போ ஒரு இணைப்பு பாடத்தை கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கும். இப்போ பாருங்க, இந்த டயக்ராம் பாருங்க. இதுல 3 பிரிவா பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? எப்படி ஃபர்ஸ்ட் நம்ம சைக்கிள் பழகும் போது பெடல் மட்டும் அடிச்சு பழகுவோம். அடுத்து நம்ம சீட்ல உட்காராம காலை வச்சும் ஓட்ட பழகுவோம். 3ஆவதா நம்ம சீட்லயே உட்காந்து பழகுவோம். நம்ம எடுத்தவனே சீட்ல உட்காந்து பழகணும்னா தடுமாறிடுவோம், கீழே விழுந்துருவோம், அடியும்
பலமா விழும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டக்கடிச்சு பழகுறோம், அதுக்கு பிறகு காலை மட்டும் பயன்படுத்தி ஓட்ட பழகுறோம், அதுக்கு பிறகுதான் சீட்ல உட்காரோம். அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் வந்து நுண்ணிலை கற்பித்தல் முதல் ஸ்டெப். ஒரு திறன்களை மட்டும் எடுத்து நடத்துறோம், அது நுண்ணிலை கற்பித்தல். அடுத்து ரெண்டாவது இணைப்பு பாடம். இணைப்பு பாடம்ன்றது 3-4 திறன்களை எடுத்துக்கிட்டு ஒரு பாடப்பகுதி, சிறு பாடப்பகுதி எடுத்துட்டு கிளாஸ்ல எடுத்துறது. அப்ப இந்த ரெண்டையும் கத்துக்கிட்ட பிறகுதான் ஃபர்ஸ்ட் சைக்கிள் டக்கடிக்க பழகிறோம், அடுத்து காலை மட்டும் ஓட்ட பழகிறோம், மூணாவதா சீட்ல உட்காரோம். அப்ப மூணாவதா பாடத்திட்டம், மூணாவதா நம்ம கிளாஸ்ல போய் 40 முதல் 45 நிமிடங்கள் கிளாஸ் எடுக்க ப்ராக்டிஸ் ஆகிறோம். ஸோ அந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி 2 ஸ்டெப் இருக்கு. ஒன்னு வந்து நுண்ணிலை கற்பித்தல், 2 வந்து இணைப்பு பாடம், 3வது தான் வகுப்பு கற்பித்தல். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நுண்ணிலை கற்பித்தல் ஒரே ஒரு திறன்கள் மட்டும். நம்ம கல்லூரியில நம்ம பேராசிரியர் முன்னாடி உட்காந்துருப்பாரு, ஒரு திறன்கள் ஒரு குறிப்பிட்ட பாடப்பகுதி எடுத்துட்டு இப்ப கரும்புலையை பயன்படுத்தினா அந்த பாடப்பகுதியில கரும்புலைகள் எப்படி எல்லாம் பயன்படுத்துறேன், அந்த திறனை தான் நான் கத்துக்கிறேன். சரி, திறன்களை கத்துக்கிறாச்சு. இப்போ டைரக்டா திறன்களை கத்தவொடனே டைரக்டா நம்ம போய் கிளாஸ் எடுக்க முடியுமா? வகுப்புல போய் 40-45 நிமிடம் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராக்டிஸ் வேணும். அப்ப 3-4 திறன்கள் எடுத்துக்கிட்டு ஒரு பாடப்பகுதி எடுத்துட்டு நான் கிளாஸ் எடுக்க ப்ராக்டிஸ் பண்றேன். அது ஓரளவு நல்லா கத்துக்கிட்ட பிறகுதான் நான் வகுப்பு கற்பித்தலுக்கு போறேன். சரிங்களா? பாருங்க, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன நினைச்சோம், கிளாஸ் எடுக்கலாம் விருப்பப்படுறோம், போய் கிளாஸ் எடுக்க போறோம், அப்படிதான் நினைச்சோம். ஆனா அதுக்கு முன்னாடி இத்தனை வேலைகள் இருக்கு. சரிங்களா? இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள்லாம் சொல்றேன். சிம்பிளா இந்த 3க்கு உள்ள டிஃபரன்ஸை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த 3ல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு வரும். நுண்ணிலை கற்பித்தல் உங்களுக்கு தனியா தெரியணும், இணைப்பு பாடம்னா உங்களுக்கு தனியா தெரியணும், பாடத்திட்டம்னா உங்களுக்கு தெளிவா தெரியணும். சரிங்களா? இப்போ 3ஐயும் கம்பேர் பண்ணி ஒரு சிம்பிள் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். அடுத்த கிளாஸ்ல நான் இது எப்படி எழுதணும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நுண்ணிலை கற்பித்தல் பத்தி உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இது ஒரு திறன் பயிற்சி. சொல்ல பாத்தீங்களா? ஏதாவது ஒரு திறனை வந்து ஆசிரியர் கத்துக்கிறோம். கரும்புலை எப்படி பயன்படுத்துறோம், பாடத்தை எப்படி தொடங்குறோம், வலுவூட்டிகளை எப்படி பயன்படுத்துறோம், லாஸ்ட் கிளாஸ் எல்லாமே அதான் நடத்தினேன். அப்ப அது திறனுக்கு தான் ஒரு ஆசிரியர், ஒரு பயிற்சி ஆசிரியர் பயிற்சி பெறுவார். அது பாருங்க, ஒரு பெரிய பாடத்தை நடத்துவதற்கு முன்னாடி, ஒரு பெரிய பாடத்தை அது 40 நிமிஷம் 45 நிமிஷம் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதில் உள்ள ஒவ்வொரு நுணுக்கங்களையும் தனித்தனியாக பழகுவதுதான் நுண்ணிலை கற்பித்தல். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? சரி, ரைட் சார். அதுல என்ன சார்? இப்ப பாருங்க, ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட திறன், ஏதாவது ஒரு குறிப்பிட்ட திறன், அது மட்டும் தான். ஃபார் எக்ஸாம்பிள் கரும்புலையை பயன்படுத்தல் அல்லது வினா கேட்டல் திறன், இந்த மாதிரி இருக்கலாம். இதுல பாருங்க, மாணவர்கள் வந்து 5 முதல் 10 மாணவர்கள் இருப்பாங்க. நம்ம கல்லூரியில் உங்க மேஜர் கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க அவங்க தான் முன்னாடி உட்காந்துருப்பாங்க. அடுத்து பாருங்க, நேரம் வந்து 5 முதல் 10 நிமிடங்கள். அடுத்து பாருங்க, பாடப்பகுதி ஒரு மிகச்சிறிய ஒரு தலைப்பு மட்டும் தான் எடுத்துக்கிறோம். இது வந்து நுண்ணிலை கற்பித்தல். இப்போ உங்களுக்கு நுண்ணிலை கற்பித்தல் என்ன புரிஞ்சுச்சா? இதுதான் முக்கியம். 5 முதல் 10 மாணவர்கள், 5 முதல் 10 நிமிடங்கள், மிகச்சிறிய ஒரு தலைப்பு. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அதாவது சைக்கிள் ஓட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம், ஓட்டுறது ஸ்டார்ட் பண்றோம். சரிங்களா? அடுத்து பாருங்க, இணைப்பு பாடம். ரெண்டாவது தான் நம்ம காலை வச்சு கொண்டு ஓட்ட பழகிறோம். ரெண்டாவது பாருங்க, இது ஒரு பாலம் போன்றது. தனித்தனியாக கற்ற திறன்களை ஒன்றிணைத்து, தனித்தனியாக கற்ற திறன்களை பாடம் தொடங்குது. இப்ப லாஸ்டா ஒரு 5-6 திறன்கள் நடத்தினேன். அதெல்லாம் ஒரு 4 திறன்கள் எடுத்து நம்ம கத்துக்கிறது. அதான் பாருங்க, ஒன்றிணைத்து உண்மையான வகுப்பறைக்கு செல்வதற்கு முன் செய்யப்படும் பயிற்சி. நீங்க டைரக்டா அந்த கிளாஸ் இருக்கு முன்னாடி ரெண்டாவதா செய்யப்படுற பயிற்சி தான் இந்த இணைப்பு பாடம். சரிங்களா? இதுல பாருங்க, இதுல 3 அல்லது 4 திறன்களை ஒருங்கிணைத்து நடத்தும். 4 திறன்கள் எடுத்துக்கிறது. பாடப்பகுதியில ஒரு முக்கியமான டாபிக் எடுத்துக்கிறது. அந்த டாபிக் எடுத்து அந்த 4 திறன்கள் எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னு கத்துக்கிறது. அதான் பாருங்க, இதுல வந்து பாருங்க, மாணவர்கள் 10 முதல் 15 மாணவர்கள் இருப்பாங்க. இதுல பாருங்க, மாணவர்கள் 5 முதல் 10 மாணவர்கள். இதுல பாருங்க 10 முதல் 15 மாணவர்கள் கொஞ்சம் கூட இருக்கணும். அடுத்து பாருங்க, நேரம் பாருங்க 15 முதல் 20 நிமிடங்கள். இது பாருங்க, நேரம் வந்து 5 முதல் 10 நிமிடங்கள். இது வந்து 15 முதல் 20 நிமிடங்கள். அடுத்து பாருங்க, ஒரு சிறிய பாடப்பகுதி, ஒரு பாடப்பகுதியில ஒரு சிறிய பாடப்பகுதி. ஆனா இது வந்து ஒரு சிறிய தலைப்பு மட்டும்தான். இது வந்து சிறிய பாடப்பகுதி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? 2 நுண்ணிலை கற்பித்தலுக்கும் இணைப்பு பாடத்துக்கு புரிஞ்சுச்சா? அடுத்து பாருங்க, லெசன் பிளான். 3வது பாடத்திட்டம். இதுதான் நம்ம ட்ரைனிங் போகும்போது 40 நிமிஷம் 40 நிமிஷம் போய் கிளாஸ் எடுப்போம் பாத்தீங்களா? இதுதான் உண்மையா நிஜ வகுப்பறைன்னு சொல்லுவாங்க. இதைத்தான் நிஜ வகுப்பறைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம பிராக்டிஸ் தான். அதுதான் கிளாஸ்க்கே போறோம். இதுல பாருங்க, இது ஒரு முழுமையான பாடம். பள்ளியில் ஒரு முழு வகுப்பினை ஆசிரியர் கையாளுதல். ஒரு முழு வகுப்பினை வந்து ஆசிரியர் 40 நிமிஷம் 40 நிமிஷம் எடுக்கிறது. சரிங்களா? இதுல பாருங்க, முழு பாடக்கருத்தையும் மாணவர்களுக்கு புரிய வைத்தல். அடுத்து பாருங்க, இதுல எத்தனை மாணவர்கள் இருப்பாங்க? மாணவர்கள் 40 அல்லது அதற்கு மேற்பட்ட வகுப்புல நிறைய மாணவர்கள், 40 அல்லது அதற்கு மேற்பட்ட மாணவர்கள். அடுத்து நேரம் 40 முதல் 45 நிமிடங்கள். இதுல பாருங்க, நேரம் 40 முதல் 45 நிமிடங்கள். அடுத்து பாடப்பகுதி ஒரு முழு அலகு அல்லது பாடம், ஒரு முழு பாடத்தை எடுத்து நடத்துது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அப்ப மைக்ரோ டீச்சிங்னா உங்களால இப்பயே ஒரு A4 ஷீட் எழுத தெரியணும்.
இணைப்பு பாடம்னா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு எழுத தரணும், அதே மாதிரி பாடத்திட்டம்னாலும் உங்களுக்கு இது புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த 3க்கும் நம்மளா ஒரு மைக்ரோ டீச்சிங் ஒன்று தயாரிக்கணும், ஒரு பாடத்திட்டம் ஒன்று தயாரிக்கணும். இணைப்பு பாடத்தை வந்து நீங்க தியரியா மட்டும் படிச்சுட்டா போதும். இந்த நுண்ணிலை கற்பித்தல் வந்து நம்ம ஒரு மாதிரி படிவம் ஒன்று தயாரிக்கணும், பாடத்திட்டத்தில் வந்து நம்ம ஒரு மாதிரி படிவம் தயாரிக்கணும். இந்த 2 தெரிஞ்சுக்கிட்டோம்னா கம்பல்சரி எல்லா மேஜருக்கும் இந்த கொஸ்டின் வரும். ஒரு 5 மார்க் கொஸ்டின், ஒரு 10 மார்க் கொஸ்டின் உங்க கையிலே இருக்கு. சரிங்களா? இது அடுத்தடுத்த கிளாஸ் நான் நடத்துறேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.